ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யூ சீரிஸுடைய சீசன் 1 எபிசோட் 7 அண்ட் எபிசோட் 8. போன எபிசோடில் பார்த்துருப்போம், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருப்பான். பட் போலீஸ் எல்லாருமே அதை அர்க்கில் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு போலீஸ் மட்டும் நம்ம ஹீரோ சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த போலீஸ் நம்ம ஹீரோ தான் கொண்டாங்க கண்டுபிடிப்பானா. இதுக்கு நடுவில் ஹீரோக்கு நடுவில் இருக்கிற லவ் என்ன ஆக போகுது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது 2 எபிசோட் இருக்க போகுது. ஸோ வளவலன்னு பேச டைம் மிஸ் பண்ணாமல் ஷர்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 7 எவ்ரிதிங் ஷிப். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ நீன்னு காமிப்பாங்க. பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு இருந்து ஒரு மாதம் கழிச்சு இப்போ தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சமாக இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்து 2 பேரும் நல்லா பெட்டில் படுத்துக்கிட்டு கேம்ஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இருப்பாள், அவன் பார்த்து தெரப்பிஸ்டோட இருப்பான். தெரப்பிஸ்ட்டை பார்த்து, டாக்டர் இந்த மாதிரி நானும் ஹீரோனும் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் சடனாக 2 நடுவில் சின்ன ஒரு பிரேக்கப் வந்துருச்சு. நாங்கள் இப்போ 2 பேரும் புரிஞ்சிருக்கோம்னு சொல்கிறப்ப நமக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி இதுக்கு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் காசு ஆரம்பிப்பான். அந்த டாக்டர் ஹீரோ பார்த்து, சரி என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்கு பிரேக்கப் வச்சு கேட்குறப்ப இவனுக்கு காசு ஆரம்பிப்பான். பார்த்தா நம்ம ஹீரோனும் ரொம்ப ஹாப்பியாக இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க. பார்த்து 2 பேர் சேர்ந்து ஒரு வேர்ட் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆல்ஃபாபெட்டில் எடுத்து அடிக்கி புதுசாக ஒரு வேர்டு உருவாக்கணும், இதான் அந்த கேமாக இருக்கும். பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு வேர்டு உருவாக்கியிருப்பா. பார்த்தா எவ்ரிதிங் ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எவ்ரிதிங் ஷிப்னு ஒரு வேர்டு உருவாக்கியிருப்பா. இது நம்ம இடத்துல இருக்கிற லவ் மாதிரி, நம்ம லவ்வை இந்த வேர்டை குறிக்கணும், ஓகேன்னு கேட்குறப்ப இவனு செஞ்சு எழுதியிருப்பான். அந்த இப்போதைக்கு நம்ம ஹீனுக்கு வேலை எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கொஞ்சம் காசும் அவன் ஃப்ரெண்டு காசு கொடுத்தாங்க. பட் இப்போ அவங்க அப்பாவை கூட இல்லை, அவன் ஃப்ரெண்டு இப்போதைக்கு இல்லைல்ல, அதனால் நம்ம ஹீனுக்கு சுத்தமாக காசே இல்லை. ஹீரோயினை பார்த்து, சரி நீ இது கஷ்டப்படுற, நீ பேசாமல் என் கூட என் கடைக்கு வந்துரு, புக் ஷாப்பில் நீ வேலை பாருன்னு சொல்கிறப்ப நம்ம ஸ்டார்டிங் தயக்கமாக இருக்கும். பட் ஹீரோ வரப்போதுனால இவளு சேர்ந்து அங்கே வேலை பார்க்க ஆரம்பிப்பா. இப்படியே அவங்க லவ் 4 நாள் வளர்ந்துட்டே இருக்கும். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அப்போ தான் ஒரு நாள் ஹீரோயினை பார்த்து, சரி உன் ஃப்ரெண்டு அந்த பார்த்து உனக்கு வருத்தமாக இருக்கா, எது வந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு, நான் கேட்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறப்ப நான் அதுக்கு அவங்ககிட்ட சொல்லணும், நான் அடிக்கடி தெரப்பிஸ்ட்டை பார்க்க போகிறேன், அவர்கிட்ட தான் நான் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்பாளா. இதை பார்த்து நம்ம 20 ஷாக்காக இருந்திருக்கோம். என்னது தெரப்பிஸ்ட் மீட் பண்ணுறியா, நீ தெரப்பிஸ்ட்டை பார்க்குற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, அந்த தெரப்பிஸ்ட் யாருன்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். பார்த்தா அந்த தெரப்பிஸ்ட் கிட்ட தான் நம்ம ஹீரோ போய் பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சந்தேகப்பொருளாச்சே, நம்ம ஏன் தெரப்பிஸ்ட் பார்க்கறனால 2 தடவை லவ் இருக்குமா, இந்த சந்தேகம் உனக்கு இருக்கும். அதனால தான் தெரப்பிஸ்ட் கிட்ட ஒரு பேசுகிற மாதிரி வந்திருப்பான். அவர்கிட்ட நம்ம ஹீரோட பேச சொல்லாமல் சும்மா நார்மலாக பேசுவானா. அவருக்கு நம்ம ஹீரோ நாங்களும் வராது, சும்மா புதுசாக ஒரு பேஷண்ட் பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோட பேசிட்டு இருப்பாரு. சரிப்பா நீயும் லவர் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, எங்கே சண்டை வந்துச்சு அதை கரெக்டாக சொல்லுன்னு சொல்கிறப்ப இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரே கடையில் வேலை பார்த்துருப்பாங்களே, நல்லா ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஒரு நாள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பார்த்து, டே மச்சான் இந்த மாதிரி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பெக்கு இருக்கல, அவள் இப்போலாம் கடைக்கு ஒழுங்காக வேலைக்கு வரதே இல்லை, தினமும் லேட்டாக தான் வரா, கடைக்கு வந்தாலும் புக்ஸை ப்ராப்பராக வைக்கிறது இல்லை, ஏதாவது பசங்க புக் கேட்டாங்கன்னா தம்பி இந்த புக்கு நல்லா இருக்காது, வேறு புக்கு வாங்கன்னு புக்கை வாங்க பண்ணுறா, இப்படிலாம் மன கடன் நடத்த முடியுமா சொல்லி புரியவேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு படம்னு கிளம்பி போயிடுவானா. இதை பார்க்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக அப்பன்னு பார்த்து கடைக்கு ஒரு ஃபோன் வரும். ஆக்சுவலாக போன எபிசோட நம்ம ஹீரோ ஒரு கார் போனல, அது என் ஃப்ரெண்டோட காரு, நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். அந்த போலீஸ்கார் தேடி பார்த்துட்டு இருப்பாரு, அதில் அந்த கடையோட நம்பரை தெரிய வந்திருக்கும். அந்த கடைக்கு ஃபோன் பண்ணுறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ ஃபோன் எடுக்கிறான். சார் உங்கள் பேர் இதானே, நேற்று உங்கள் காரு இந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு, அதில் வேறு யாரோ ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு, அவர் யாருன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ பக்குன்னு இருக்கும். உடனே குரலை மாற்றி பேசி, சார் அது என் ஃப்ரெண்டு தான், சும்மா எங்கேயும் வெக்கேஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்காக கார் கொடுத்தேன், மற்றபடி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்னு கேட்குறப்ப ஆமாம் சார் சும்மா தான் ஃபோன் பண்ணேன், சரி வச்சுருன்னு சொல்லி அந்த போலீஸ் ஃபோன் வச்சுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் உயிர் போட்டு இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பற்றி பேச போகிறான். பார்த்தா ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஹே பேக் உனக்கு என்னாச்சு, போ நீ ரொம்ப சோகமாக இருக்க, கடைக்கோ லேட்டாக வரியா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப எனக்கு ஃப்ரெண்டு அவங்க வருது, நைட்டில் தூங்க போனால் கடனை வந்துட்டே இருக்கா, அவளுடைய சாவுக்கு நான் தான் காரணம் தோணுது, இதனால் எனக்கு சுத்தமாக வேலையை பார்க்க பிடிக்கல, இப்போ அடிக்கடி தெரப்பிஸ்ட் தான் பார்க்க போகிறேன், அங்கே போனால் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம இருக்கு இன்னும் கோவம் வருது. தெரப்பிஸ்ட்டா எதுக்கு அடிக்கடி தெரப்பிஸ்ட் பார்க்க போகிறா, ஒரு இவளுக்கு அந்த தெரப்பிஸ்ட்டுக்கும் ஏதோ பழக்கம் இருக்குமா, இந்த மாதிரி நம்ம வீடு சந்தேகம் வந்துட்டே இருக்குது. ஸோ உடனே எப்படியாவது நம்ம ஹீனை ஹாப்பியாக்கலாம் பார்க்குறான். அந்த கடைக்கு இருக்கிற பேஸ்மெண்ட் கூட்டிகிட்டு போய் சும்மா ஒரு கேண்டிடேட் இந்த மாதிரி வைப்பான். இதை பார்த்து ஹீனு ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் ஹீரோக்கு தெரிய வருது, நாளைக்கு நம்ம ஹீரோட பர்த்டே, இவ்வளோ நாள் நம்ம ஹீரோயின் அவள் பர்த்டே ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பா, அவள் ஃப்ரெண்டு நிறைய காசு கொடுத்து பார்ட்டியில் பெருசாக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஃப்ரெண்டு இல்லை, இதை பார்த்து அவளுக்கு வருத்தமாக இருக்கும். எனக்கு என் பர்த்டே வேணாம்னு சொல்கிறப்ப நீ ஏன் கவலைப்படுற, நம்ம பர்த்டே பெருசாக கொண்டுடுவோம், நல்லா ஜாலியாக இருப்போம்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், சின்னதாக ஒரு கேக் மட்டும் வாங்கிந்தா அது மட்டும் போதும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சரின்னு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஊற்றி பார்ப்பான். அந்த ஃப்ரெண்டு ஹீரோ பார்த்து, இங்கே பாரு இப்போ தான் ஹீரோனுக்கு
ஹீரோனுக்கு ஃப்ரெண்டு இருந்து போயிருக்கா, நம்ம தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாகணும், கொஞ்சம் பெருசாக வச்சா அவளும் ஹாப்பியாக இருப்பாள். எனக்கு இதை கட்டு தொடுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்காத சரின்னு சொன்னது. நம்ம ஹீனை பொறுத்த வரைக்கும் பர்த்டே வேணால் நினைக்கலாம், பட் நம்ம அவளை கூடுவோம், சர்ப்ரைஸ் பண்ணுவோம், அதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லி பர்த்டே பெருசாக கொண்டாடுறதா இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ போய் ஸ்டேட்டே வீட்டுக்கு போயிடுவான். பார்த்தா வீட்டுக்கு வெளியே சவுண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். எட்டி பார்த்தா அந்த பேக்கோட வீடு இருக்குல்ல, அங்கே சண்டை விட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த பேக்கோட வீட்டில் புதுசாக ஒரு பொண்ணு இருப்பா. இந்த பொண்ணோட பேர் கரீன். அந்த பையனோட அம்மாவோட ஃப்ரெண்டு. அந்த பையனோட அம்மாவுக்கு அப்பா சண்டை வந்துச்சுல, இதனால ஃப்ரெண்டு கோவம் இருக்கும். அந்த அப்பா பார்த்து, யோ நீ எதுக்கு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர, நீ வந்துருந்து இங்கே சண்டே தான் போயிட்டுருக்கு, மவனே மரியாதை இங்கேருந்து போடா, இல்லை மூஞ்சி முதல்ல பேத்துறேன்னு சொல்லி அந்த பிடிச்சிட்டே போல. இதை பார்த்து அந்த பயந்து போயிடுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்லையே, இந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் இருக்கே, தன் ஃப்ரெண்டுக்காக அவங்க ஹஸ்பண்டை எடுத்து பேசுகிறாள், பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஹீரோ போட ரூம்குள்ளே போயிடுறான். நான் அவனே ஒரு கேக் ரெடி பண்ணி நம்ம ஹீனுக்காக கொடுக்கறது போயிட்டுருக்கான். கரெக்டாக அப்போதைக்கு அந்த பொண்ணு வெளியே வருவா. ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்போ தான் பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ பேர் ஜோயின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அவன் பேர் கரேன்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசி இன்ட்ரோ ஆயிக்குவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறத பார்த்து இது யாருக்குன்னு கேட்பாங்க. அதுவா என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ பர்த்டே, அவளுக்காக கொண்டு போகிறேன்னு சொல்கிறப்ப பரவாயில்லைங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்து வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ பாட்டலாம் செய்வாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கடைக்கு போவான். பார்த்தா கடையில் இருக்கிற எம்ப்ளாயி அது போல் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்களே, எல்லாரையும் கூப்பிட்டு சர்ப்ரைஸாக பார்ட்டி பண்ணிட்டு தான் இருக்கான். பார்த்தா டைம் ஆகிட்டே இருக்கும், நம்ம வரைய மாட்டா. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு ஃபோன் பண்ணுவான். பார்த்தா ஃபோன் டிங் ஆகிட்டே இருக்கும், நம்ம எடுக்கவே மாட்டா. டைம் போயிட்டே இருக்கு, நம்ம வரவே இல்லை. இதை பார்த்து கடு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அங்கே வரா. ஹீரோனை பார்த்தோன்னே லைட்டான கோமா இருக்கும். ஹே பேக், இவ்வளோ நீ எங்கே போனேன், எவ்வளோ நாள் உனக்கா வெயிட் பண்ணுற கேட்குறப்ப என்னது எனக்கா வெயிட் பண்ணுறியா, நீ எதுக்கு எனக்கு வெயிட் பண்ணுற, நான் சொன்னல இந்த மாதிரி பார்ட்டியில் வைக்கான்னு சொல்லி, எதுக்கு இவ்வளோ பெருசாக பார்ட்டி பண்ண கேட்குறப்ப உன் ஃப்ரெண்டு தான் வைக்க சொன்னா, அதுக்காக நம்ம ரச்சன்னு சொல்கிறப்ப, ஓ உனக்கு நான் சொல்கிறத விட என் ஃப்ரெண்டு சொல்கிறத முக்கியமா, நான் ஒரு விஷயத்தை வேணான்னு சொன்னேன், இதை வேணான்னு விட வேண்டியதானே, எதுக்கு திரும்ப திரும்ப இதே பண்ணுன்னு சொல்லி நம்ம கோவம் பேசுவாளா. உடனே ஹீரோயினை பார்த்து, சரி நீ வர இவ்வளோ நேரம் ஆச்சுல, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த, யாரை பார்க்க போனோம் கேட்குறப்ப, அதுவா நான் தெரபிஸ்ட்டு பார்க்க போயிருந்தேன், அவர்கிட்ட பேசியிருந்தேன்னு சொல்லுவா. இதை பார்த்து ஹீரோக்கு இன்னும் கோவம். ஏ பேய் நீ போய் சொல்லாத, உன் உடம்புலேருந்து ஆல்கஹால் ஸ்மெல் வருது, யார் கூட உட்காந்து ட்ரிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நான் ட்ரிக்ஸ் பண்ணிட்டு தான் வரேன், அதை கேட்க நீ யாருன்னு சொல்லி அவள் போட்டு சண்டை போட கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயிரும். இங்கே சண்டை போட தெரியாமல் அவள் ஃப்ரெண்டு கேக் கொண்டு வருவான். பார்த்து அந்த கேக்கில் எவ்ரிதிங் ஷிப் எழுதியிருக்கும். சில மீனுக்காக பார்த்து அந்த கேக் ரெடி பண்ணியிருப்பான். பட் கடைசியில் பார்த்தா புதுசாக போயிருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோ தெரபிஸ்ட்டு சொல்கிறப்ப, ஓ இதனால தான் பிரேக்கப் ஆச்சா, இதனால தான் நீங்கள் பிரிஞ்சில் கேட்குறப்ப, சேச்சே நாங்களும் அதுக்காக புரியல, வேற ஒரு விஷயம் நினச்சுன்னு சொல்லி திரும்ப நம்ம ஹீரோ கதைச்சில் ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ பக்கத்தில் டேபிள் இருக்குல்ல, அதில் ஒரு கத்தி இருக்கும். யாருக்கு தெரியாமல் அந்த கத்தி ஆட்டி போட்டுக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் தெரபிஸ்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பழகம் இருக்குது. இந்த தெரபிஸ்ட்டை போட்டு தள்ளுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ நடத்துக்கு வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ எகைன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோன்னு அன்றைக்கி சண்டை போட்டிருப்பாங்களே, அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை பார்க்க போயிருப்பான். இவங்க சண்டை போகிறத புதுசாக அடுத்த நாள் எகைன் போய் சமாதானம் வருவாங்க. பட் முன்னமாக நம்ம ஹீரோ கூட பழக மாட்டா. இதுவே லைட்டாக நம்ம ஹீரோக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். அதுப்போ ஹீரோனுக்கு அடிக்கடி மெசேஜ் வரும். நம்ம லைட் எட்டி பார்ப்பான். பார்த்தா ஃபாக்ஸ் இமேஜ் வச்ச ஒரு அடியிலேருந்து மெசேஜ் வரும். இதை பார்த்து நம்ம சந்தேகம் வந்தது. சரி யாருக்கு தெரியாத மாதிரி அவனோட பாத்ரூமில் போகிறான். பார்த்தா மேலே வந்து ஹீரோட பழைய ஃபோன் ஒழிச்சு வச்சுருப்பான். அந்த பழைய ஃபோன்லேருந்து அவள் சேட்டில் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா யாரோ ஒருத்தரோட நம்ம ஹீரோயின் சேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹேய் இந்த இடத்துக்கு நீ வரதா சொல்லியிருந்தில்ல, இந்த இடத்துக்கு வந்துடு, நானும் அங்கே வரேன்னு யாருக்கும் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, வழக்கமாக நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிட்டுருப்பான். ஒரு இடத்துல பார்த்து நம்ம ஹீரோயின் காணாமல் போயிடுவா. எங்கே போய்ட்டு இருக்கிறப்ப பார்த்து நம்ம ஹீரோ பின்னாடி இருப்பா. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணுறத அவள் கண்டுபிடிச்சிட்டா. ஹே ஜோய் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னை இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணிட்டு தான் கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு என்ன சொல்ல தெரில. ஆமாம் உன்னை ஃபாலோ பண்ணேன், யாரோ ஒருத்தருக்கு நீ மெசேஜ் பண்ணிட்டு இருந்த, எனக்கே தெரியாமல் நீ ஒரு பார்க்க வந்திருக்க, சொல்லு அவர் யார், உனக்கு அந்த ஆளுக்கு அஃபர்கான்னு கேட்குறப்ப நம்ம இன்னும் அதை பற்றி கோவம் வரும். டே ஜோய் ஏன்டா நீ இப்போ அப்படி கிளம்பி திங்க் பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு மெசேஜ் பண்ணது என் பழைய ஃப்ரெண்டு, என்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும்னு சொன்னால் அதுக்காக நடத்து கூப்பிட்டான், நான் இங்கே வந்தேன், பட் நீ என்ன இப்படி திங்க் பண்ணுன்னு சொல்கிறப்ப இதை பற்றி அவனுக்கு வருத்தமாக இருக்கும். சாரி பேக் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஜோய் போப்போ எனக்கு உங்களோட இருக்கவே பிடிக்கல, ப்ளீஸ் இதுக்கிட்ட என்னை பார்க்க வராத, கொஞ்சம் நாளைக்கு என்னை விட்டு எங்கேயாவது போன்னு சொல்லி அவள் பாட்டு கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ இப்படி எனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லி நம்ம காசு சொல்லிட்டு இருப்பானா. இதை பார்த்து தெரபிஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். சரிப்பா லவ்வில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறலாம் சகஜமான ஒன்று, பட் அதுக்காக நீ ரொம்ப சோர்ந்து போயிடாத, இந்த சில அட்வைஸ் சொல்லி வச்சுருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அவர் போட்டு தனியாக ரூம்குள்ளே போவாரா. நான் மீறி அவர் ஃபாலோ பண்ணிட்டு கத்தி எடுத்துகிட்டு போவேன்.
இவனுக்கு இருக்க சந்தேகம் என்ன, நம்ம ஹீரோனுக்கு இவருக்கு வந்து அஃபர் இருக்குது, அதுக்கு ஒரு போட்டு சொல்லுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்கே வந்திருப்பான். பட் இவனுக்கும் சந்தேகம் இருக்குது, நம்ம ஹீரோன்னு ஒரு அஃபரில் இருக்காங்களான்னு நம்ம ஹீரோ கன்ஃபார்மாக தெரியாது. கன்ஃபார்மாக தெரியாமல் நம்ம எதுக்கு ஒரு கொலை பண்ணோம், இவரை போய் தேடி பார்ப்போம், ஒருவேளை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா போடுதலன்னு சொல்லி அவளோட பர்சனல் ரூம் இருக்கும்ல அந்த ரூம்குள்ளே போயிடுவான். அவருக்கே தெரியாமல் அவள் லேப்டாப் ஆடி போட்டுருவான். அதில் ஃபுல்லாக ஃபர்தர் அந்த வீடியோஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கூட பேஷண்ட்டாக வருவாங்களே, அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்குவார். அதில் பார்த்தா பெக்குன்னு போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போனால் நம்ம ஹீரோ நீங்கள் தெரப்பிக்கு வந்திருப்பால அந்த வீடியோக்குள்ளே இருக்கும். இவனும் ஒன்றா ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருப்பா. டாக்டர் ஹீரோனை பார்த்து, இங்கே பாருமா, நீ ஏதோ ஒரு பையனை ஒப்போட்ட சொன்னீல, அந்த பையனுக்கு உனக்கும் இதை பிரச்சனை இருக்கலாம். சரி, நீ என்னைய அந்த பையனை நினச்சிக்கோ, அந்த பையன்கிட்ட என்னெல்லாம் சொல்ல ஆசைப்படுறியோ அதை என்ன பார்த்து சொல்லு. இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகுன்னு சொல்கிறப்ப அவளை பேச ஆரம்பிச்சிருப்பா. இங்கே பாரு ஜோய், எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை நல்லாவே பார்த்துக்கிற. பட் அதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனையே. கடந்த சில மாதங்களில் என் லைஃப்பில் நிறைய விஷயம் மாறிடுச்சு. எங்கள் அப்பா என்னோட பிரிஞ்சு போயிட்டாரு. என் கூட பெஞ்சமின் போய் பாடிட்டு இருந்தேன். அந்த பையன் எங்கே போனதே தெரில. அது போய் ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. அவள் சாவுக்கு நான் தான் காரணம். இனிமேல் நிறைய விஷயங்கள் என் மண்டை போட்டு குழப்பிட்டே இருக்கு. இதுக்கு எனக்கு ஒரு பிரேக் தேவை. பட் இந்த பிரேக்கை எனக்கு கொடுக்காம எங்களோட பழகிட்டே இருக்க. இதனால் எனக்கு உங்களை வெறுப்பாகிட்டே இருக்கு. ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நாள் பிரேக் தேவைப்படுது. நீ என்னோட பிரிஞ்சு போயாங்கிற மாதிரி அந்த வீடியோவில் பேசினிருப்பா. இதை பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், அது கட்டு தானே, அவளே சோகமாக இருக்கா, அவளுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். பட் நம்ம ஸ்பேஸே தராமல் நீ லவ் பண்ணு செஞ்சுருக்கோம். நம்ம பண்ண தப்பு. அது போய் இவளுக்கு தெரப்பிஸ்ட்டுக்கும் எந்த ஒரு பழக்கமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு டாக்டர் பேஷண்டாக தான் இருக்காங்க. நம்ம தப்பை புரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சாரி வைக்கணும்னு சொல்லி நம்ம இருப்பட்டாங்க கிளம்பி போவான். போன மொதல் வேலையாக நம்ம ஹீரோட பழைய ஃபோன் இருக்குல்ல அதை சுற்றியில் எடுத்து அடிச்சு உடச்சிருவான். தென் அடுத்த நாள் ஹீரோனை பார்த்து, சாரி பைக், நான் உனக்கு புரிஞ்சுக்காமல் போயிட்டேன், உனக்கு நான் ஸ்பேஸ் தராமல் உன் டார்ச் பண்ணிட்டே இருந்தேன், சாரி, நான் அதுக்கு நான் பார்க்க மாட்டேன், குட் பை பெக்குன்னு சொல்லி அவன் மாட்டாங்க கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து லைட்டாக ஹீரோனுக்கு வருத்தமாக இருக்கும். ஹீரோவாக அந்த வீட்டு விட்டு வெளியே வரப்ப அவன் பழைய ஞாபகங்களும் வருது. அவனும் ஹீரோனு ஒன்றா இருந்தது, ஒன்றா கிஸ் பண்ணது மாதிரி ஞாபகங்களும் வருமா. இதை பார்த்து ஆள் சோகமாயிடுவான். உடனே ஒரு பாருக்கு போய் செம்மையாக குடிச்சிட்டு நைட் வீட்டுக்கு வருவான். பார்த்தா வீட்டோட படிக்கட்டில் எப்பவுமே அந்த பேக்கோங்கிற போய் உட்காந்துருப்பாள். இப்போ அவனுக்கு பதிலாக அந்த கருணுங்கிற பொண்ணு இருக்கால அவங்க உட்காந்துருப்பா. நம்ம ஹீரோவை பார்த்து, என்னப்பா ஜோய், காலை போனப்போ ஜாலியாக போயிட்டு இருந்தியே, இப்போ நான் சோகமாக்குன்னு கேட்குறப்ப, அதுவா, எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, இனிமேல் லவ் பண்ணுவோமான்னு தெரியலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்கு ஹீரோ ஸ்டார்டிங் பிடிச்சி மாதிரி இருக்கும். ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி டிசியூ பேசுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோ வாங்கிடுவான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஹீரோட ரூமுக்குள்ளே போய் அவங்க டூமும் கமால் டூமால் தான். ஸோ எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த பொண்ணு அவள் பாட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு பெக்கோட ஞாபகங்கள் போவே இல்லை. பெக்கோட இன்ஸ்டாகிராம் ஐடி எடுத்து அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருப்பானா. சடனாக பார்த்தா பின்னாடி ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோக்கு எப்பயுமே கற்பனை ஒரு எக்ஸோட உருவம் தெரியும்ல, அந்த எக்ஸ் தான் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்து, டே ஜோய், என்னை கழட்டி விட்ட மாதிரியே அந்த பொண்ணு கழட்டில, நீங்களே கடைசியிலே திருந்தவே மாட்டேன்னு நம்மளே திட்டிகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். சடனாக அந்த பொண்ணு காணாம போயிடுவா. இதோட இந்த எபிசோட்ஸ் தான் முடியுது. எபிசோட் 8 யூ காட் மீ பேப். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை இந்த கருணுங்கிற பொண்ணை வைப்பாங்க. பார்த்து ரெண்டு பேரும் இப்போதைக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்க குடும்பம் கமல் டுமல் தான். அதுப்போ அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோனை பிரேக்கப் பண்ணிட்டால. ஸோ இப்போதைக்கு இந்த பொண்ணோட பழகிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவனுக்கு அந்த பொண்ணோட ஞாபகம் போகவே போகாது. அடிக்கடி நம்ம ஹீரோனை பற்றி ஆன்லைனில் பார்த்தே இருப்பான். பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் ஒரு புக்கு எழுத ஆரம்பிச்சிட்டா. அதை பற்றிலாம் நியூஸ் வந்திருக்கும். இதை அவன் பார்த்துட்டே இருப்பான். கட் பண்ணால் அப்படியே நம்ம ஹீரோனை வைப்பாங்க. நம்ம ஹீரோனுக்குமே ஹீரோ இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அடிக்கடி நம்ம ஹீரோவை பற்றி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டே இருப்பா. அதுப்போ அப்போ நம்ம ஹீரோ கருணுங்கிற லவ் பண்ணுறால. இந்த விஷயமும் நம்ம ஹீரோன்னு தெரியும். அதை பார்த்து லைட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அவள் ஃப்ரெண்டுட்டு இதெல்லாம் சொல்கிறப்ப, ஏண்டி நீ அவனை பிரேக்கப் மாட்டீங்களே, பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமும் நீ அவனை நினச்சிட்டு இருக்க, நீ பேசாமல் உன் புக்கில் வேலையை பாரு, ஃபோன் வச்சுட்டு இருந்தா நீ அவனை நினச்சிட்டு இருப்ப, உன் ஃபோனை கூடன்னு சொல்லி நம்ம ஹீரோட FB அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருக்கும்ல அதில் டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருவா. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ கருண் கூட தான் இருக்கான். பட் இருந்தாலும் அடிக்கடி நம்ம ஹீரோட பேஜை பார்த்து இருப்பானா. அது மாதிரி செக் பண்ணி பார்க்குறப்ப பேஜ் டீஆக்டிவேட்னு வரும். இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் அவன் லைஃபே போரிங்காக போகிற மாதிரி இருக்குது. தினமும் புக் ஸ்டோர் இருப்பேன், அங்கே வேலை பார்ப்பான், கருண் கூட பழகுவான். பட் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. அடிக்கடி இந்த பேக்கோங்கிற பையன் இருக்கல, அவ வீடு கூட போவான். பார்த்தா அந்த பேக்கோட அம்மா ட்ரக்ஸுக்கு அடிக்ட் இருப்பாங்க. அதை இவருக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்குல்ல, அதனால ட்ரக்ஸுக்கு அடிக்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் கரண்ட் கூட இருப்பா. கரண்ட் கூட இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்டு பார்ப்பான், ஹே எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, வேணா வாவேன் நம்மளோட சும்மா வெளியே விடுறோன்னு சொல்லி அந்த ஊரில் ஃபுஷ்டிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு இருப்பாங்க. கட் பண்ணது பக்கம் நம்ம ஹீரோயின் புக்கில் தான் இருப்பா. பட் அவளுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். உடனே ஃபோன் எடுத்து FBயில் செக் பண்ணி பார்ப்பா. அதை கரண் ஒரு பொண்ணு போட தெரிய வரும்ல, கருணோட பேரை போட்டு பார்க்குறப்ப பார்த்தா அவளும் நம்ம ஹீரோ ஒன்றாக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து லைட்டாக அவளுக்கு கேட்காம இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ
இருந்து ஃபுஷ்டிட்டு போயிருப்பாள். பார்த்தாங்க எதாச்சியா நம்ம ஹீரோ பார்ப்பான். ஆக்சுவலி இது ஒன்றும் எதாச்சிலாம் கிடையாது, இவளுக்கு நம்ம ஹீரோ பார்க்க நான் சேர்ந்துருக்கோம், அவனை பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்திருப்பா. பட் 2 பேரும் ஒன்றா இருக்காங்களே, இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. பண்ணுறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹேய், உங்கள் 2 பேரும் பார்த்தப்பா சமஜோடியாக இருக்கீங்க, உனக்கு என்ன கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பாள். இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் இப்போதைக்கு அவங்க 2 பேரும் திரும்ப ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அடுத்த நாள் காலையில் 2 பேருமே தெரப்பிஸ்ட்டு பார்க்க போவாங்க. பட் டைமிங் வேறு வேறையாக இருக்கும். நம்ம ஹீரோ அவன் ப்ராப்ளம் சொல்கிறப்ப அது மாதிரி ஹீரோயினும் அவள் சொல்லிட்டு இருக்கா. 2 பேர் ப்ராப்ளம் பார்க்குறப்ப அந்த டாக்டர் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேர்த்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான் தராரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட பிரேக்கப் பண்ணிட்டீங்க, பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமும் ஒன்று சார் ரொம்ப கஷ்டமான விஷயம், அப்படி சேர பார்த்தோம்னா நம்ம தான் காயப்படுவோம். நீ இப்போ தான் புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். சேர்ந்து 2 பேருக்கு ஒரு நாள் தனித்தனியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கால, அவள் புதுசாக வேற ஒரு வீடு ஷிஃப்ட் ஆகிருப்பா. பொருட்களாக தூக்கிறதுக்காக நம்ம வீடு கூப்பிட்டுருப்பா. இவனும் சேர்ந்து வீட்டுக்கு போயிருப்பான். பார்த்தா அதே வீட்டுக்கு நம்ம மீன் வந்திருப்பா. 2 பேரும் ஒருத்தர் பார்க்க வேணாம், பேசலாம் தான் இருப்பாங்க. பட் எங்கே அவங்களால முடியும், 2 பேரும் உட்காந்து நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து, அம்மா உன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்ன ஆச்சு, நான் தேடி பார்த்தப்ப டீஆக்டிவேட்னு வந்துச்சு, என்ன பண்ண கேட்டால் நான் எதுவும் பண்ணல, என் ஃப்ரெண்டு தான் பண்ணேன். அதுபோல் நானும் 3 போய் தேடி பார்த்தா நீயும் அந்த கருணும் ஃபோட்டோவில் போட்டிருந்தீங்க, நல்லா இருந்துன்னு சொல்லுவா. இதை பார்த்து இவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்போ தான் 2த்துக்கும் புரியுது, இனிமேல் நம்ம 2த்துக்குள்ளே ஒரு லவ் இருக்குது. பட் ஒரு ஈவோட தான் 2 பேரும் பேசாமல் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ பாட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா கரண்ட் இருக்கல, அவள் பேக்கோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்பா. பார்த்தா அவங்க ஓவரால் ட்ரக்ஸ்லாம் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களை இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும், ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலாமல் கேட்டால் வேணாம், ஏன்னா இவங்களும் நர்ஸு, இந்த மாதிரி பண்ணுறாங்க தெரிஞ்சால் அடுத்து எங்கேயும் வேலை கிடைக்காது, வேணா என் கூட வா, என் புக் ஷாப்பு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, அங்கே வேணாலும் வச்சிருப்பேன்னு சொல்லி அந்த கன்னட கேஜ் இருக்கும்ல அங்கே கூட்டி போயிருப்பான். அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு அங்கேயே படுக்க வைப்பாங்க. அப்போ சடனாக நம்ம இருக்கு சில விஷயம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா பெஞ்சமின் இந்த இடத்துல வச்சு தான் நம்ம கொண்டிருப்பாள். அந்த விஷயங்களும் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். உடனே கரண்டை பார்த்து, சரி நைட் ஃபுல்லாக இங்கே இருந்து இவ்வளோ பார்த்துக்கோ, நான் போய் பேக்காவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக நம்ம வீட்டு பேக்கோட இருந்துக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல கடைக்கு வேலைக்கு போவான். பார்த்தா அந்த கடைக்கு அந்த பேக்கோட ஸ்டெஃபார் வருவார். இவனுக்கு அவருக்கு ஆகவே ஆகாது. வந்து திரும்ப அடிக்க போகிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லுவார். நீ இதே லவர் காப்பதான் கேள்விப்பட்டேன், ரொம்ப தேங்க்ஸு, பேக்கோ பார்த்துட்டு நன்றின்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி நைட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துடுவான். வந்தால் வேலையாக நம்ம வீட்டுலேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஹே ஜோய், எனக்கு ஒன்று பார்க்கணும் ஆசையாக இருக்குது, நாளைக்கு இந்த இடத்துக்கு வரியா, உன்னை பார்க்கணும்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஆர்வம் வந்துடுது. உடனே அடுத்த நாள் நம்ம மீனை பார்க்க போகிறான். பார்த்தா ஒரு கப்பலில் வர சொல்லியிருப்பா. இவனு அங்கே போகிறப்ப நம்ம மீன் அங்கே வந்திருப்பா. பார்த்தா இப்போ ஒரு புதுசு புக்கில் இருக்கல, அதுக்காக சில பேச்சு எழுதியிருப்பா. அதை நம்ம வீட்டை கொடுத்து, ஜோய் இதை படிச்சுப்பாரு, நல்லா இருக்கான்னு கேட்குறப்ப இவனு படிச்சு பார்ப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம மீனை பாரெலாம் செய்கிறப்ப அவளுக்கு ரொம்ப இருக்குமா. 2 பேரும் அப்படியே பக்கத்தில் வந்து கிஸ்லாம் பண்ண வைப்பாங்க. சடனாக 2 பேத்துக்குமே சில விஷயங்கள் ஞாபகம் வருது. பார்த்தா 2 பேரும் ஃபிசிக்கல் ஒன்றாந்துருப்பாங்களே, அந்த விஷயங்களும் அவன் மனசில் ஓடிட்டு இருக்கும். உடனே ஹீரோயினும், சாய் ஜோய் தப்பாக நடந்துக்கிட்டேன், சரி வா நம்ம இங்கேருந்து போவோன்னு 2 பேரும் வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேட்டாக பேக்கோ தான் பார்க்க வருவான். நைட்டு ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இருக்கான். அப்போ பேக்கோ ஹீரோ பார்த்து, எனக்கு எங்கள் அம்மா பார்க்கணும் ஆசையாக இருக்குது, கடைசி 2 நாளில் எங்கள் அம்மா பார்க்கவே இல்லை, ப்ளீஸ் எங்கள் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோட சொல்லி பார்ப்பான். பட் அதை போய் அழுகிறப்ப, சரி வா அன்றைக்கி ஒன்று புக் ஸ்டோருக்கு கீழே இடத்த கூட்டி போனோம்ல, அங்கே தான் இருக்குன்னு சொல்லி அந்த பையனை கூட்டி போவான். பார்த்தவங்க அம்மா கரண்ட் கேஜில் இருக்காங்க, அவங்களும் எழுதிட்டு இருப்பாங்க. சாரிடா பேக்கோ, அம்மா இந்த மாதிரி இருந்துடக்கூடாது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ, நாளைக்கு நானே வந்துடுவேன், அப்புறம் ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப இந்த பையனை சேர்ந்தாங்கன்னு கிளம்பி போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கரண்ட் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பா. நம்ம ஹீரோ மட்டும் தனியாக அவனோட உட்காந்து சாப்பிட்டு இருப்பானா. அப்போ கரண் நம்ம ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோன் கரண்டை பார்த்து, அம்மா ஜோயோட பழகிட்டு இருக்கீல, ஜோ எப்படி நினைக்கிறப்ப அவனுக்கு எனக்கு வர ரொம்ப நல்ல கேரக்டர், சொல்லப்போனால் அவனமா நல்ல பையனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு பைத்தியமாவது போயுமே இவனெலாம் பிரேக்கப் பண்ணுமா, அந்தளவுக்கு ரொம்ப நல்ல பையன், இவனெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி அந்த கண் பேசுவாளா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு முறை ஆயிரும். ஏன்னா இவளே நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டா, பட் ஏன் பிரேக்கப் பண்ணணுன்னு இப்போ மனசு தோண்டிட்டு இருக்குல்ல, அதை நினச்சி அவளோட வந்து அழுதுகிட்டே இருப்பாளா. இது நம்ம ஹீரோ பார்ப்பான். ஆமாம் இந்த கரண் என்ன சொல்லி சொல்லுஞ்சா, எதுக்கு அழுகிறான்னு சொல்லி நம்ம ஹீரோனை தனி கூட பேசிட்டு இருப்பான். ஹே பேக் என்னாச்சு, எதுக்கு அழுகிற, கருணது சொன்னாலும் கேட்டா, சேச்சே கருணால் எந்த தப்பும் கிடையாது, எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன், நீ என்னை எவ்வளோ லவ் பண்ண, பட் அந்த லவ்வை நான் தான் புரிஞ்சுக்கல, என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டு அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி உன்னோட பிள்ளையாக தான் பார்த்தேன், எல்லாம் ஏன் தப்புன்னு சொல்லி அழுகிறப்ப இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இவனுக்குமே நம்ம ஹீரோனை பிடிச்சிருக்கு. உடனே அவன் பாட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கரனை பார்க்க போவான். கரனை பார்த்து, இங்கே பாரு கரேன்,
உனக்கு எனக்கு இதுக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெக்கு தான் கட்டணான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு வந்துடும். ஓ, உனக்கு இப்போ அவளை பிடிச்சி போச்சு, நான் உனக்கு தேவையில்லை, இதுக்கு என்ன பார்க்க வரான்னு சொல்லி பெக் ரொம்ப கோவத்தில் அங்கே கிளம்பி போயிடுவா. பட் நம்ம இருக்குன்னு அதுவாக தேவை. உடனே ஹீரோனை பார்த்து, ஹே பெக், இந்த மாதிரி நான் கரனை பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் கரெக்டாக இருக்கும். உனக்கு எனக்கு 1000 சண்டை இருக்கலாம், பட் அந்த சண்டையில் மீறி நம்ம கடைசி கொண்டா இருக்கணும். ப்ளீஸ் நீ என்னை திரும்ப அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் அவளுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்குமே. ஸோ திரும்ப அவள் நம்ம ஹீரோ ஒன்று சேர்ந்துறாங்க. இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ போன எபிசோடில் புரிஞ்சவங்க இந்த எபிசோட ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக அவள் வீட்டுக்கு வருவானா. வந்து பார்த்தா அந்த பேக்கோட அம்மா இருக்காங்களே, அவங்களும் இப்போ ரீகா பை வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா ஸ்டெஃபாக அந்த வீட்டில் இருப்பான். இதை பார்த்து ஹீரோக்கு வரும். ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு தான் இவங்க ட்ரக்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போதுக்கு ஒரு திரும்ப வீட்டில் விட்டையும் கேட்டால், இல்லை இதுக்கு திரும்ப சண்டை நடக்காது, நாங்கள் சமாதானம் போயிட்டோம்னு சொல்லி அவங்களோட உள்ள போயிடுவாங்களே. இதை பற்றி ஹீரோ கோவமாக இருக்கும். அந்த பேக்குங்கிற பையன் அழுதுட்டு வந்து, அங்கிள் பாருங்கள், எங்கள் அம்மா திரும்ப அந்த கூட ஒன்று செஞ்சுட்டாங்க, எனக்கு அவர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவர் கொள்ளுங்கிற மாதிரி அந்த போய் பேசிகிட்டு இருப்பேன். இதை பார்த்து நம்ம கோவந்து வரும். டேய், நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி யாரையும் தேவையில்லாமல் கொள்ளக்கூடாது, போ பேசாமல் ரூம்லேயே படுத்துங்கன்னு சொல்லி அந்த பையன் அனுப்பிச்சிருவான். சரி, நம்ம ஹீரோவும் அவர் ரூம்லேயே படுத்துங்கிடுவான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாளா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து கரண் அங்கே வந்துருப்பா. கரண்ட் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோனுக்காக ஹீரோட பிரேக்கப் பண்ணால ஒரு ஆள் நம்ம எடுத்துட்டு தான் இருக்க நினச்சி பார்க்குறப்ப அவளை அந்த மாதிரி பக்கத்தில் வருவா. இங்கே பாரு, நீ ஹீரோ திரும்ப சேர்ந்துட்டீங்க, சந்தோஷப்படாதீங்க. அவள் எப்போ வேணாலும் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்காக என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனா, நாளைக்கு இன்னொரு பொண்ணு வந்துச்சுன்னா உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான். இதா ஜோய், நீ உன்னை புரிஞ்சுக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு படம் கிளம்பி போயிடுவாளா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணுவான். இப்போ அந்த பொண்ணு பேசுனது இவளுக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்கும். ஸோ நம்ம ஹீரோட ஃபோன் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருக்கா. இதோட இந்த எபிசோட் 8 முடியுது. ஸோ இது வரைக்கும் இந்த சீரிஸ் நிறைய பேர் கொஞ்சம் பிடிக்காம கூட போயிருக்கலாம். என்னடா ஒரே லவ்வாக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அடுத்த 2 எபிசோடு தான் தரமான எபிசோடு. இதுக்கப்புறம் இந்த சீரிஸே 10 தெரிய போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப் சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிடேஸ் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.